வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லது தான் பூண்டு குழம்பு. அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. பூண்டு குழம்புக்கு தேவை என்னென்னு பார்த்தலாம். நான் முதல்ல புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்துக்கணுங்கன்னா போதும். கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். 2 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க. அப்படியே முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதில் 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இந்த பூண்டை முதல்ல நம்ம பாலில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல பூண்டு குழம்பு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல பூண்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் இதை பாருங்க, பூண்டு இப்போ இந்த பக்கமாக வெந்துட்டு இருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் தாளிச்சிக்கலாம். பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம் நான் கொஞ்சம் குண்டு குண்டா அரிஞ்சு வச்சிருக்கேன். மஞ்சத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூளும் அதிலே கொஞ்ச நேரம் சிவரட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் பாருங்க, வெந்துட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆகும் பூண்டு வேகிறதுக்கு. வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னு. இப்போ இதில் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிட்டு புளி தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இதில் இப்போ இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து மேலே எண்ணெய் நல்லா வரணும். அப்போதான் எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னு. பூண்டு பாருங்க, நல்லா பாலில் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டை நல்லா மசிச்சுக்கணும். கையிலே கூட மசிச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆறட்டும்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை கையில் எப்படி மசிச்சுக்கணும். பூண்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும். நல்லா வெந்திருக்கும். மிக்சியில் போடாதீங்க. நல்லா வெந்துருச்சு. பாருங்க, எண்ணெல்லாம் உங்களுக்கு நல்லா மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு நீங்கள் பூண்டை இதில் கொட்டிடுங்க. பூண்டு குழம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி பூண்டு பாலும் நல்லது. நைட்டில் கூட வேக வச்சுட்டு பூண்டு பால் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு கொதி வரட்டும். போதும், இது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை. சுவையான பூண்டு குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.